இது வெறும் விஜய் அரசு மட்டும் இல்லை, இது விசிகா அரசு. விசிகா அரசு பாஜகவோட அரசுன்னு விசிகாவோட முதன்மை செயலாளர் சொல்றாருன்னா இந்த கேலி கூத்தை எங்க போய் அடிச்சுக்கிறது? விசிகா இந்த அரசுலேருந்து வெளியேறணும், இல்லை ஷானவாஸ் விசிகாலேருந்து வெளியேறணும். காமன் மினிமம் ப்ரோக்ராம் கொண்டு வர போகிறோம், கோஆர்டினேட்டர் போட போகிறோம், கூட்டணிக்கு பெயர் வைக்க போகிறோம். நாங்கள் எதையும் இது வரைக்கும் செய்யலை. மாறா தினம் ஒரு பேச்சு பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டை டிரைல் பண்ணிடும். ரெண்டு இடதுசாரிகள் ஆதரிக்கக்கூடிய இந்த கவர்மெண்ட் திமுகவோட எப்படி தினமும் கொஞ்சம் கொலாவின்னு இருக்க முடியும்? அப்போ ரீதியிலாக அந்த கூட்டணி நான்சென்ஸ். நட்பா இருக்கும். வாட் இஸ் திஸ்? நட்புனா என்ன? இப்போ பிஜேபி காரங்க கூட எதிர்க்க பார்த்தா சண்டையா போட்டுக்கிறீங்க, மூஞ்சில ஓங்கியா குத்துறீங்க. ஸ்டாக்ஹோம் சிண்ட்ரோம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இவங்களுக்கு எல்லாம் ஸ்டாக்ஹோம் சிண்ட்ரோம் தான். யாருக்கு? விசிகாக்கு, லெஃப்ட்டுக்கும். இட் இஸ் நத்திங் பட் தே ஆர் அஃப்ளிக்டட் வித் ஸ்டாக்ஹோம் சிண்ட்ரோம். ஆன்டி பிஜேபி பேசி ஆகணும். இதே மாதிரி அமைதியாக இருந்தாங்கன்னா இவங்களுக்கு சந்தேகமாக ஆன்சைட்டி லெவல்ஸ் அதிகமாகும். நீங்கள் எங்கேஜே பண்ண மறுக்கிறீங்கல்ல. இப்போ ஷானவாஸ் மாதிரி ஆட்கள் எழுப்பக்கூடிய கேள்வி இருக்குல்ல, அதை வேலிடேட் பண்ண தானே செய்யுது. வந்தே மாதரம் விஷயத்தில் உங்கள் நிலைப்பாடு என்ன? இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் தெரியாது. நாட் டேக்கிங் அ ஸ்டாண்ட் இஸ் ஆல்சோ எ ஸ்டாண்ட். அந்த ஒரு ராஜ்யசபா சீட்டையும் தார வார்த்தது இதனால தான் அங்கே போனால் ஸ்டாண்ட் எடுக்க வேண்டியிருக்கும். யாரோ ஜெயிச்சு யாரோ ஆண்டு போகணும். எங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஷிப் மட்டும் இருந்தால் போதும். பெரியார் திடல் வாசலில் போலீஸை குவிக்கிறேன்னா அது கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்ன? அப்போ பவர் வேணும் கையில், அதுக்காக என்ன வேணால் பண்ணலான்ற லெவலில் நோக்கி போகுது. எதுவுமே சூப்பரா இருக்கு. அம்மா எனக்கு இதோட சீக்கிரம் தெரியும். சாக்லேட் ஸ்வீட்டன்ட் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். சார், விஜயனுடைய அரசு ஒரு 100 நாளை ஆகஸ்ட் 20ஆம் தேதி எட்ட போகிறாங்க இந்த மாதத்தோட. ஆனால் அவருடைய அந்த கூட்டணியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தினந்தோறும் ஏதோ ஒரு சின்ன உரசல்கள் இருக்க மாதிரியே தோணுது. குறிப்பாக இப்போ இந்த காவிரி இஷ்யூஸ்லேயே வந்து கூட்டணி கட்சிகளே நீங்கள் போக வேண்டாம் அப்படின்றாங்க. பெரியார் திடலில் போலீஸ் குவிக்கப்படுது, அது வந்து எல்லாராலையும் விமர்சிக்கப்படுது. விசிகாவுக்குள்ளே 2 கருத்துகள் நிலவுது. இங்கே வந்து இது பாஜகவுடைய ஆட்சியான்ற கேள்விகள் வருது. ஸோ விஜயால எப்படி இதை சமாளித்து கொண்டு போக முடியும்? என்னதான் நடக்குது அந்த கூட்டணிக்குள்ள? பெரிய கேள்வி, ரொம்ப சாதாரணமாக கேட்டீங்க. அதான் தினம் இந்த கூத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம வந்து. எனவே ஹனிமூன் பீரியடை என்ஜாய் பண்ணுறாங்க. மக்கள் மத்தியில் வந்து இன்னும் வெறுப்போ கசப்போ வரல. அது வரும்பொழுது தான் சிக்கல் வரும். கூட்டணி கட்சிகள் இருதலைக்குள்ளே இருக்காங்க. வேறு ஆப்ஷன் இல்லை அவங்களுக்கு. டிஎம்கே விட்டு வெளியில் போயாச்சு. இந்த கவர்மெண்ட்டு வந்து அவங்க சப்போர்ட்டில் உள்ளேயும் வெளியிலையும் இருக்காங்க. லெஃப்ட் வெளியிலேருந்து, விசிகா உள்ளே இருந்து. ஐஏஎம்எல்லும் காங்கிரஸும் வாயை திறக்கிறது இல்லை. பிரச்சனை வந்து இவங்க 3 பேரால் 2 லெஃப்ட் அண்ட் விசிகாவால் தான் வருது. இதில் விசிகா கவர்மெண்ட் உள்ளே இருந்தே பேசுறதுன்றது கொஞ்சம் அதிகப்படியான வேலை தான். ஏன்னா நீங்கள் விசிகாவுடைய முதன்மை செயலாளர் ஷானவாஸ் இது பிஜேபி கவர்மெண்ட்டுன்றாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இதை வந்து லெஃப்ட் சொன்னால் கூட ஒரு 10% அதை கடந்து போகலாம். எப்படின்னா வந்து அவங்க இந்த கவர்மெண்ட்டில் பார்ட் அண்ட் பார்சல் கிடையாது. விசிகா வந்து இந்த கவர்மெண்ட்டில் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த கவர்மெண்ட். தட் இஸ் இந்த அரசோட ஒரு அங்கம். அப்படின்னா அமைச்சரவை பொறுப்பு என்பது கூட்டு பொறுப்பு. இது விசிகா அரசு. இது வெறும் விஜய் அரசு மட்டும் இல்லை, இது விசிகா அரசு. விசிகா அரசு பாஜகவோட அரசுன்னு விசிகாவோட முதன்மை செயலாளர் சொல்கிறாருன்னா இந்த கேலி கூத்தை எங்கே போய் அடிச்சுக்கிறது? அப்படின்னா விசிகா இந்த அரசுலேருந்து வெளியேறணும், இல்லை ஷானவாஸ் விசிகாலேருந்து வெளியேறணும். இது 2ல் ஒன்று நடக்கணும். இதை சொல்லிட்டு விசிகாவில் ஷானவாஸ் தொடர்றாருன்னா என்னால் அந்த முரண்பாடை புரிஞ்சிக்கவே முடியல. டு பி ஃப்ராங்க், நண்பர் தான், நம்ம எல்லாருக்கும் நல்ல நண்பர் தான். வெறும் 42-43 வயசில் எம்எல்ஏ ஆகி மக்கள் மத்தியில் பிரசித்தி பெற்றவர். இன்னும் சிறப்பான அரசியல் அவருக்கு இருக்கிறது, எதிர்காலம் இருக்கிறது, அதெல்லாம் ஓகே. ஆனால் அவர் பேசக்கூடிய பேச்சு வந்து இந்த அரசியல் வந்து இன்றைக்கி எந்த அளவுக்கு முரண்பாடுகளின் மூட்டையாக மாறி போயிருக்கு கட்சிகளுக்குன்றதை காட்டுது. இப்போ லெஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஆல் பார்ட்டி மீட்டிங்கை வலியுறுத்தி காவேரி இஷ்யூவில் சிபிஐ மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம்ன்றாங்க. சிபிஎம் வந்து அந்த ஜந்தர் மந்தர் இஷ்யூவில் நாங்கள் ஆதரவை வாபஸ் வாங்குவோம், எஸ்எஃப்ஐ ஸ்டூடெண்ட்ஸ் அரெஸ்ட் பண்ணப்போ தமிழ்நாட்டில் அவங்க பேசினாங்க. ஸோ இதுக்கு மத்தியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்னால் கோவளத்தில் ஆல் சப்போர்ட்டிங் பார்ட்டிஸை வச்சு மீட்டிங் நடத்துனாங்க. காமன் மினிமம் ப்ரோக்ராம் கொண்டு வர போகிறோம், கோஆர்டினேட்டர் போட போகிறோம், கூட்டணிக்கு பெயர் வைக்க போகிறோம். நாங்கள் எதையும் இது வரைக்கும் செய்யலை. மாறா தினம் ஒரு பேச்சு பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டை டிரைல் பண்ணிடும். நீங்கள் ஷானவாஸோட பேச்சுன்றது வந்து ரொம்ப அதிகமான பேச்சு. இது வந்து கண்ணாடி வீட்டுக்குள்ளே வந்து கல்லடிக்கிற மாதிரி. இது உங்கள் கவர்மெண்ட், இது ஷானவாஸோட கவர்மெண்ட், விசிகாவோட கவர்மெண்ட் இல்லைன்னு அவர் மறுக்க முடியாது. ஏன்னா நீங்கள் பார்ட் ஆஃப் த கவர்மெண்ட். அண்ட் கவர்மெண்ட்டுன்றது கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. யுவர் கவர்மெண்ட் தாவேகா கவர்மெண்ட் மாதிரி அது ஈக்குவலி விசிகே கவர்மெண்ட். விசிகே கவர்மெண்ட்டை பிஜேபி இயக்குதுன்றது மாதிரியான ஒரு
என்னால் புரிஞ்சுக்கவே முடியல, இப்படிலாம் பேசிட்டு எப்படி அரசியல் பண்ண முடியுதுன்னு. அப்படின்னா நீங்கள் ஒன்று விசிகா கவர்மெண்ட்லேருந்து வரணும், இல்லை இவர் வெளியில் வரணும் விசிகா விட்டு. அப்போ இது என்ன அரசியல்? ஒரு விதத்தில் பார்த்தா இவங்க 3 பேருமே டிஎம்கே ஹேங் ஓவர்லேருந்து வெளியில் வர முடியல. போத் விசிகே 2 லெஃப்ட் 8 வருஷமாக டிஎம்கேவோட ட்ராவல் பண்ணதோட விளைவு இன்னைக்கு வந்து வெளியில் வந்து ஆதரவு கொடுக்குறோன்னாங்கனாலும் யுவர் ஆல்ரெடி இன் டிவிகேஸ் ஃப்ரண்ட். நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கமா இல்லை, நீங்கள் பதிலாம் சொல்ல தேவையில்லை, நீங்கள் ஆல்ரெடி வந்துட்டீங்க. கூட்டணியில் அரசாங்கத்தில் இருந்துக்கிட்டு திமுகவோட உறவா இல்லையான்னு பேசுறதே அபத்தமானது. தட் கொஸ்டின் ஹஸ் பீன் ஆன்சர்ட் ஆல்ரெடி. 2 இடதுசாரிகள் ஆதரிக்கக்கூடிய இந்த கவர்மெண்ட் திமுகவோட எப்படி தினமும் கொஞ்சம் கொலாவிங்கன்னு இருக்க முடியும்? அப்போ ரீதியிலாக அந்த கூட்டணி நான்சென்ஸ். எலெக்ஷன் டைம்ல எப்படிங்க உன்னோட நேரெதிரி கட்சியோட நீ எப்படி கொலாவ முடியும்? நட்பா இருப்பாங்க. வாட் இஸ் திஸ்? நட்புனா என்ன? இப்போ பிஜேபி காரங்க கூட எதிர்க்க பார்த்தா சண்டையா போட்டுக்கிறீங்க, மூஞ்சில ஓங்கியா குத்துறீங்க, கை குலுக்குறீங்க, டீ சாப்பிட்றீங்க, கட்டி பிடிச்சிடுறீங்க, எல்லாம் தான் பண்றீங்க. இது என்ன நட்பு? நட்புக்கும் பகைக்கும் அர்த்தமே இல்லையா, அவசியமே இல்லையா அந்த வார்த்தைகளுக்கு? ஸ்டாக்ஹோம் சிண்ட்ரோம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இவங்களுக்கு எல்லாம் ஸ்டாக்ஹோம் சிண்ட்ரோம் தான். யாருக்கு? விசிகாக்கு, லெஃப்ட்டுக்கும். இட் இஸ் நத்திங் பட் தே ஆர் அஃப்ளிக்டட் வித் ஸ்டாக்ஹோம் சிண்ட்ரோம். நீண்ட நாளாக பிணை கைதிகளாக திமுக கிட்ட இருந்தாங்க. இன்னைக்கு வெளியில் வந்த பிறகும் நீண்ட நாளாக பிணை கைதியாக பிடிச்சி வச்சிருந்தீங்கன்னா எவன் பிடிச்சி வச்சிருக்கானோ அவன் மேலே உங்களுக்கு ஒரு லவ் வந்துருவாங்க. தட்ஸ் கால் ஸ்டாக்ஹோம் சிண்ட்ரோம். லெஃப்ட் பார்ட்டிஸுக்கும் விசிகாக்கும் ஸ்டாக்ஹோம் சிண்ட்ரோம் தான் இன்னைக்கு. ஏன்னா 8 வருஷமாக திமுக கூட இருந்தவங்க. அதர்வைஸ் இப்படிலாம் பேசவே முடியாது. எப்படி இதெல்லாம் நீங்கள் பேசுவீங்க? நல்ல கண்ணு சிலை திறந்து வைக்கல, உதயநிதியோட உட்காந்துன்னு மூ வீரபாண்டியன் பேசுகிறாரு. இன்னைக்கு இருக்க சுச்சுவேஷன் அது பண்ண முடியாது, பண்ணக்கூடாது, அவாய்ட் பண்ணியிருக்கணும் அவர். அப்போ இது ஒரு புது விதமான அரசியலுக்குள்ள தமிழ்நாடு மாட்டிக்கிச்சு. இவங்கள இன்னும் இது எப்படி நடந்துச்சு இல்லை மேஜிக்கானு புரியாம இன்னைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் பல பேர் விஜய் சிஎம்ன்றதை நம்ப முடியாமல் தான் இருக்காங்க, கிள்ளி பார்த்துக்கிறாங்க. ஏன்னா வந்து ஒரு பெரிய அதிசயமாக அது நிகழ்ந்திருக்குது, பெரிய அதிசயமாக நிகழ்ந்திருக்குது. அடுத்த கட்டத்துக்கு இந்த பாலிடிக்ஸை விஜயால கொண்டு போக முடியுமான்றதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய $1 மில்லியன் கொஸ்டின். சி ஹவ் ஹி ஹஸ் டு கன்வின்ஸ், லுக் நீங்கள் டிஎம்கேவோட இருந்தீங்க, நீங்கள் எங்கள் கூட இருக்கீங்க, நான் டிஎம்கேவை ஃபைட் பண்ணுவேன், பிஜேபியை ஃபைட் பண்ணுவேன், நீங்கள் நான் நம்பலான்ற அந்த அஷூரன்ஸை விஜயால கொடுக்க முடியல. அதாவது இது வெறும் வாய் வார்த்தையே இல்லை, பை ஆக்ஷன், கரெக்ட், பை இஸ் பாலிடிக்ஸ். அவர் அதை கொடுக்கணும், அவர் அதை கொடுக்க தயாரா இல்லை. அந்த ஒரு பயம், அந்த ஒரு ஆன்சைட்டி, அந்த ஒரு அன்சர்டனிட்டி, நிச்சயமற்ற தன்மை வந்து இடதுசாரிகளையும் விசிகாவையும் பிடிச்சு ஆட்டுது, உலுக்குது. நான் அவங்கள குறைச்ச மதிப்பில்லை, ஸ்டாக்ஹோம் சிண்ட்ரோம்னு சொன்னதால அவங்கள இழிவுபடுத்தலை நான். இட்ஸ் ஜஸ்ட் இன் லைட்டர் வெயின். அது சொன்னது தப்பாக எடுத்துக்க வேணாம். இது வந்து ஜஸ்ட் அ பொலிட்டிக்கல் கமெண்ட். அவங்களோட ஆன்சைட்டி எனக்கு புரியுது. அவங்க வந்து நம்ப தயாராக இல்லை. இன்னமும் விஜய் திமுகவை அக்ரஸிவாக எதிர்ப்பாருன்ற நம்பிக்கை அவங்களுக்கு வர மறுக்குது. அப்போ விஜயையும் நம்பி இருக்கிறத, இல்லாத நம்பி இருக்கிறத விட்டு போன கதை, எதையோ நம்பி எதையோ விட்ட கதைன்ற மாதிரி ஆகிடும் இல்லையா? தேர் இன் அ வெரி ப்ரெடிக்கமெண்ட். அவங்க ரொம்ப கடுமையான ஒரு இதில் தான், அன்சர்டனிட்டியில் தான் இருக்காங்க. பிஜேபி எதிர்ப்பு உயிர் நாடி. ஒரு டிஎம்கேவோட அது 8 வருஷம் ட்ராவல் பண்ணிட்டாங்க. 4 எலெக்ஷனில் 3 எலெக்ஷனில் ஜெயிச்சிட்டாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி ஆர் ஃபார்ச்சுனேட்லி 4வது எலெக்ஷன் தோற்று போச்சு. சரியான ரிசல்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு விதத்தில் இது மக்கள் வந்து நல்ல தீர்ப்பு தான் கொடுத்துருக்காங்க, விஜய்க்கு வந்து ஃபுல் மேண்டேட்டும் கொடுக்காம. பட் அப்போசிஷனாக வந்து டிஎம்கேவை வந்து நம்புறதுல ஏதோ ஒரு தயக்கம் இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. டிலிமிட்டேஷன் பில்லில் வந்து டிஎம்கே ஏதாவது ப்ளே பண்ணிவிடுவாங்களோன்ற பயம் இவங்களுக்குள்ளே இருக்கலாம். அதை கன்வின்ஸ் பண்ண வேண்டியது டிஎம்கேவோட வேலை. இப்படியே பேசிக்கிட்டு இந்த கவர்மெண்ட்டை இவங்க எவ்வளோ நாள் ரன் பண்ணுவாங்கன்றது தான் எனக்கு புரியல. இது கிரைசிஸ் வரும்பொழுது இன்னொன்று இன்னும் ஒரு 6 months 1 year பொறுத்து 27 எண்டெல்லாம் வரும்போது 29 எலெக்ஷன் வரும்போது விஜய் ஆன்டி பிஜேபி பேசி ஆகணும். இதே மாதிரி அமைதியாக இருந்தாங்கன்னா இவங்களுக்கு சந்தேகமாக ஆன்சைட்டி லெவல்ஸ் அதிகமாகும். அப்போ தே வில் ட்ரிஃப்ட் டுவர்ட்ஸ் டிஎம்கே. அப்போ இப்பயே இந்த நிலைமை இருக்கும்போது அப்போ இதை எப்படி போகுன்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். இது ஸோ இந்த கூட்டணி கட்சிகள், ஆதரிக்கக்கூடிய கட்சிகளோட நிலைமை படுமோசமாக இருக்குது. கீழ்மட்டத்தில் எதுவும் மாறினதாகவும் தெரியல. அதே டிஎம்கே போலீஸ், ஸ்டாலின் போலீஸ் பண்ணதை தான் விஜய் போலீஸும் பண்ணுது. போராடுறவனை போட்டு அடிக்கிறது, கிளாஸ் ரூமில் உட்காந்துருக்கவனை இழுத்துன்னு போகிறது, எஸ்எஃப்ஐ பசங்க மேலே கேஸை போடுறது. இப்போ அதெல்லாம் தாண்டி நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி கிரைசிஸ் வரும்போது பை ஜனவரி வாக்கில், அது இந்த வருஷம் வந்து இட்ஸ் கோயிங் டு பி அ ட்ரை ஸ்பெல்லுன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. எல்னினோ இயர் வேற. 12 மாவட்டங்கள் தமிழ்நாட்டில் வந்து கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகும்னு மத்திய அரசு ஏற்கனவே மோடி அரசு வார்ன் பண்ணியிருக்குது. இவங்களும் ஒரு குழு அமைச்சிருக்காங்க. அது பாராட்ட வேண்டிய விஷயம். நல்ல நபர்களை தேர்ந்தெடுத்து எல்னினோ ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு கமிட்டியை கவர்மெண்ட் போட்டிருக்குது. பட் இஷ்யூ இஸ் வெரி சீரியஸ். நீங்கள் விஜயோட முதல் ஆட்சி காலத்து முதல் ஆண்டிலேயே வந்து எல்னினோ இயராக வருது,
கடும் வறட்சி நோக்கி இந்த மாநிலம் நகருது, டீப்பனிங் அக்ரேரியன் கிரைசிஸ் அப்படின்னும் பொழுது பொலிட்டிக்கல் ஃபால் அவுட் வென் யூ ஹாவ் அன் அக்ரஸிவ் அப்போனண்ட் லைக் டிஎம்கே, அரசு இதை எப்படி எதிர்கொள்ள போகுது? வெறும் வாய்மூடி மௌனியாக பேசாம அடந்தே இருப்பதால் நீங்கள் சமாளிக்க முடியாது. அப்போ அப்போசிஷனோட அந்த ஆன்சைட்டி லெவல்ஸ் அதிகமாகும். நீங்கள் கூட்டணி கட்சிகளோட ஆன்சைட்டி லெவல்ஸ் அதிகமாகும். நீங்கள் எங்கேஜே பண்ண மறுக்கிறீங்கல்ல. நீங்களும் பேச மாட்டீங்க, மந்திரிகளும் பேச மாட்டாங்க. அட்லீஸ்ட் நீங்களாவது வந்து அவங்கள அழைச்சி பேசணும். பேசாமலே ஒரு முதலமைச்சரால் உங்களுக்கு எப்படி ரூல் பண்ண முடியும்? பேசணும்னு சொல்கிறதோட அர்த்தம் இஷ்யூஸ் அட்ரஸ் பண்ணுறது. உங்களுக்கு 4 அதிகாரியோட மட்டும் பேசிட்டு போனால் பத்தாது உங்களுக்கு. இவங்களை பொறுத்த வரைக்கும் மனோஜ், இவங்க பெரிய கிரைசிஸில் இருக்காங்க. லெஃப்ட்டும் இந்த 3 கட்சிக்குள்ளேயுமே த டிவிஷன் இஸ் டீப்பனிங்னுவாங்க இங்கிலீஷில் சொன்னால். அதாவது வந்து வெர்டிக்கலாக ஸ்பிளிட் ஆகுது போல், லெஃப்ட்டுக்குள்ளேயும் விசிகாக்குள்ளேயும். சப்போர்ட் பண்ணலாமா வேணாமா? ஓகே. அண்ட் அதில் பல தோழர்கள் வந்து ஸ்பிளிட் பர்சனாலிட்டியாகவே மாறிட்டாங்கன்றாங்க. காலையில் ஒரு பேச்சு, மாலையில் ஒரு பேச்சு. ஏன்னா சிச்சுவேஷன் அப்படி இருக்குது. புரியுது. ஸ்பிளிட் பர்சனாலிட்டின்றது வந்து கால சூழல் சம்மந்தப்பட்டது, வெறும் இது மட்டும் கிடையாது, தனி மனித சிக்கல் கிடையாது. உங்களுக்கு விஜயை விடவும் முடியல, விஜயை வந்து கம்ப்ளீட்டாக ஆதரிக்கவும் முடியல, டிஎம்கேவை மொத்தமாக எதிர்க்கவும் முடியல, டிஎம்கேவை மொத்தமாக ஆதரிக்கவும் முடியல. ஸோ த டிவிஷன் இஸ் டீப்பனிங் இந்த 3 கட்சிகளுக்குள்ளேயும். குறிப்பாக பாஜக விஷயங்கள்ல இவங்க அதில் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் இருக்காங்க. ஐ திங்க் த ஹோல் பார்ட்டிஸ் ஆர் பிகமிங் ஸ்பிளிட் பர்சனாலிட்டிஸ். இண்டிவிஜுவலை தாண்டி பார்ட்டிஸே ஸ்பிளிட் பர்சனாலிட்டிஸாக மாறிட்டு இருக்காங்க. அப்படி ஒன்று இப்படி ஒன்றுன்னு. ரொம்ப தமிழ்நாடு இதுவரை எதிர்கொள்ளாத ஒரு மோசமான சூழலை எதிர்கொண்டு இருக்குன்னு தான் நம்ம பார்க்கணும். ஆனால் சார், இப்போ கண்டினியூஸாக நம்ம பார்க்கும் பொழுது குறிப்பாக பாஜக இங்கே முன்னெடுக்கக்கூடிய விஷயங்களில் முதல்வருடைய மௌனமோ இல்லை அவரை சார்ந்திருப்பவர்களுடைய மௌனமோ, இப்போ ஷானவாஸ் மாதிரி ஆட்கள் எழுப்பக்கூடிய கேள்வி இருக்குல்ல, அதை வேலிடேட் பண்ண தானே செய்யுது. இப்போது நீங்கள் வந்து ஒரு ஃபுல் டைம் டிஜிபியே போடலைன்னு நீங்கள் தான் பிரச்சாரம் பண்ணீங்க. இப்போ நீங்கள் ஒரு சீஃப் செக்ரட்டரியை போடல. ஏன்னா சீஃப் செக்ரட்டரிக்கு இங்கே பஞ்சமான அவ்வளோ சீனியர் அஃபீஷியல்ஸ் இருக்காங்க. இன்க்ளூடிங் சாய்குமாரை விட திறமைசாலிகளாக கண்டறியப்படக்கூடிய பேர் கூட இங்கே இருக்கிறாங்க. நீங்கள் அதை நியமிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் ஒரு 6 மாதம் எக்ஸ்டென்ஷன் வாங்குறீங்க. வந்தே மாதரம் விஷயத்தில் உங்கள் நிலைப்பாடு என்ன? இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் தெரியாது. அப்போது தமிழ்நாடு சார்ந்த கொள்கைகள் சார்ந்த விஷயங்களில் கொள்கை எதிரியான பாஜகன்னு நம்ம பிராண்ட் பண்ணுற ஒரு இடத்துல அந்த மௌனம் வந்து பாஜகவை எதிர்ப்பவர்களுக்கு, உங்கள் கூட இருந்தே எதிர்ப்பவர்களுக்கு ஒரு சின்ன நெருடலை ஏற்படுத்தும் போது அதை கம்யூனிகேட் பண்ணுறதுல என்ன பிரச்சனை? அது ஒரு கேள்வியாக இவங்க சொல்லும் பொழுது ஆமா இல்லை நம்ம யோசிக்கவும் வைக்க தானே செய்யும். நான் தப்புன்னு சொல்லலையே, ஐம் நாட் சேயிங் ராங். ஷானவாஸ் சொன்னது தப்புன்னு நான் சொல்லலை. கூட்டணிக்கு உள்ளே இருந்து சொல்கிறீங்கன்னா அது அன்டெனபிள்ன்றேன். ஷானவாஸோட கருத்தை வந்து நான் ஒன்றும் தப்புன்னு சொல்லலை. பட் பீங் அ பார்ட் ஆஃப் த கவர்மெண்ட் நீங்கள் அதை சொல்கிறீங்க அப்படின்னா, லுக், இது வந்து அமைச்சரவை பொறுப்பு என்பது கூட்டு பொறுப்பு. இது ஒரு நெருக்கடியை தான் உண்டாக்கும். பட் திஸ் இஸ் தி ப்ரிசைஸ் இஷ்யூ. இது ரொம்ப நாள் ஓடாது. இப்படி ஸ்டாண்ட் எடுக்காமலே இருக்கிற நாட் டேக்கிங் அ ஸ்டாண்ட் இஸ் ஆல்சோ எ ஸ்டாண்ட். அப்பொலிட்டிக்கல்ன்றது அப்பொலிட்டிக்கல் கிடையாது. தட்ஸ் ஆல்சோ எ பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட். அது என்ன ஸ்டாண்டு? செட்டப் ஸ்டேட்டஸ் கோ ஆதரிக்கிற ஸ்டாண்ட். வந்தே மாதரம்ல எனக்கு ஸ்டாண்ட் இல்லைன்னு சொன்னீங்கன்னா அது அயோக்கியத்தனமான வார்த்தை. வந்தே மாதரத்தில் உனக்கு ஸ்டாண்ட் இல்லைன்னா மோடி கவர்மெண்ட்டை ஆதரிக்கிறேன்னு அர்த்தம். வந்தே மாதரம் இஷ்யூவில் நீ வந்து அப்போஸ் பண்ணாதான் அது கரெக்டு. இல்லை நீ சப்போர்ட் கூட பண்ணு, அதில் நேர்மை இருக்கணும் உனக்கு. எஸ், வி சப்போர்ட் இட். ஆனால் நீ மௌனமாக இருந்தனா அதோட அர்த்தம் எனக்கு நிலைப்பாடு இல்லைன்னு கிடையாது. மௌனமாக இருப்பதோட அர்த்தம் பிஜேபியோட நிலைப்பாடு தான் உன்னுடைய நிலைப்பாடு. அப்படிதான் அது புரிந்து கொள்ளப்படும். அது ரொம்ப நாள் ஓடாது மனோஜ். நீங்கள் வந்து அவர் சொல்கிறாருல்ல, பொலிட்டிக்கல் எனிமி அட்மினிஸ்ட்ரேட்டிவாக நாங்கள் ஃப்ரெண்டுன்றாரு. இது கதை. இது அட்மினிஸ்ட்ரேஷனும் பாலிட்டிக்ஸும் ரொம்ப எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு வந்து வெவ்வேறாக இருக்காது. பல இடங்களில் வந்து அந்த இழை வந்து ரொம்ப மெல்லிய இழை தான். அது வந்து உங்களுக்கு இந்த இஷ்யூவில் ஸ்டாண்டே அந்த ஒரு ராஜ்யசபா சீட்டையும் தார வார்த்தது இதனால தான் அங்கே போனால் ஸ்டாண்ட் எடுக்க வேண்டியிருக்கும். பிரச்சனையே வேணாம். இதை நான் சொல்லலை, வேணாம் பார்லிமெண்ட் எலெக்ஷனே கூட பாய்காட் பண்ண ஆச்சரியம் இல்லை. எனக்கு லோக்கல் ஸ்டேட் கவர்மெண்ட்டே போதும். எங்களுக்கு 5 வருஷம் யாரோ ஜெயிச்சு யாரும் ஆண்டுட்டு போங்க. எங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஷிப் மட்டும் இருந்தால் போதும். எங்களுக்கு பொலிட்டிக்கல் ரிலேஷன்ஷிப் தேவையில்லை. கொள்கை எதிரின்னு சொல்லிட்டோம், அவ்வளோதான். சொன்ன மாதிரி வந்து அந்த இதை போய் எதுக்கு பெரியார் திடல் வாசல் எதை பண்ணிட்டு போகிறாங்க, அது விட வேண்டியது தானே. எவ்வளோ பேர் வந்துட போகிறாங்க பெரியாரத்துக்கு? திராவிடர் கழகம் போராட்டத்தில் எத்தனை பேர் வந்துட போகிறாங்க? when there are objectionable slogansனா கண்ட்ரோல் பண்ணுங்க. இது வரைக்கும் அவங்க போராட்டங்கள் எனக்கு தெரிஞ்ச வன்முறையெல்லாம் எதுவும் வந்ததெல்லாம் கிடையாது. ரொம்ப டிசிப்ளின்டான அந்த போராட்டமே நீங்க ஆதரிக்கக்கூடிய விஷயத்துக்கான அந்த சேம் இஷ்யூ அது அமைதி பேரணியாக தான் அவங்களும் பண்ணுறாங்க. அவங்க எங்கேயும் போய் பிரச்சனை வரப்போகிறது கிடையாது. நிச்சயமா அவங்களோட பாஸ்ட் வந்து அவங்க அந்த மாதிரியான வயலன்ஸ்லாம் பண்ண ஒரு மூமெண்ட் கிடையாது. பீஸ்ஃபுல்லான இன்ஃபேக்ட் தேர் ஸ்டேட்டஸ் கோயிஸ்ட். அவங்க
போலீஸ் புருட்டாலிட்டியாக எல்லா காலங்கள்லையும் பெரியார் ஆதரிச்சு தான் பேசியிருக்காரு, இன்க்ளூடிங் 65 ஆன்டி இந்திய எஜிடேஷன் ஃபயரிங் உட்பட. ஜெயலலிதா, எம்ஜிஆர், கலைஞர் யார் ஆட்சியிலுமே அவங்க வந்து வயலன்ஸ் பண்ணதாக வரலாறு கிடையாது. அதுவும் இந்த மாதிரியான இஷ்யூஸ்னு போது வந்து நீங்கள் ரெகுலேட் பண்ணியிருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. அவுட்ரைட்டாக போலீஸை போய் குவிச்சு பெரியார் திடல் வாசலில் போலீஸை குவிக்கிறேன்னா அது கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்ன? அது சொல்கிறாங்க இடபிள்யூஎஸை கொண்டு வந்ததால் அந்த ஃபார்வர்டு கம்யூனிட்டிஸ் ஓட்டு இவங்களுக்கு வந்திருக்குது, அந்த ஓட் பேங்கை வந்து அவங்க வந்து பாதிக்கப்படுமோன்னு பயப்படுறாங்க. அவங்களுக்கும் ஒரு ஸ்டாண்ட் இருக்குது இடபிள்யூஎஸில், அது கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் அப்பீல்டு பண்ணிடுச்சு. அதனால் அது பேசக்கூடாதுன்னு ஒன்றும் அர்த்தம் கிடையாது. வேணும்னா சில ஏரியாஸில் நீங்கள் அவங்கள டேம் பண்ணிக்கோங்க. சில ஏரியாஸில் உங்களுக்கு வந்து ஜியாகிரபிக்கலி சில ஏரியாஸ் உள்ள உங்களுக்கு போனாங்கன்னா உங்களுக்கு சிக்கல் வரும்னா அந்த ஏரியாவில் மட்டும் ப்ரிவெண்ட் பண்ணுங்கள். யூ ஹேவ் அ டைலாக் வித் தம். நீங்கள் போய் பேசுனீங்கன்னா ஒத்துக்கு தான் போகிறாங்க, ஓவரால் குட்டாக தான் அவங்க பார்க்க போகிறாங்க. பட் போய் அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுன்றதெல்லாம் வந்து இட்ஸ் நாட் குட். அது அவங்க ஏன் அந்த தப்பை பண்ணுறாங்கன்னு தெரியல. ஹூ இஸ் கிவிங் த அட்வைஸ்னு நமக்கு தெரியல. அது மாதிரி சொன்ன மாதிரி கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு பெரியாரை வந்து கொள்கை தலைவராக சொல்லிட்டு பெரியார் திடல் வாசலில் போலீஸை குவிச்சா என்ன மெசேஜை கொடுக்காது? அப்போ பவர் வேணும் கையில், அதுக்காக என்ன வேணால் பண்ணலான்ற லெவலில் நோக்கி போகுது. எதுவுமே ப்ராப்பராக இல்லைன்றது மட்டும் தெரியுது. பட் இந்த ப்ராப்ளம் இஸ் நியூ கவர்மெண்ட் வித் யங் பீப்புள். ஒய் கான்ட் வி கிவ் சம் டைம்ன்ற அந்த ஒரு மெக்னானிமிட்டியில் தான் இதை வந்து நம்ம அமைதியாக இருக்க வேண்டியிருக்குது. கொஞ்ச நாளாவது இருக்கணும். பட் அது கடந்து போயிட்டு இருக்குது. அந்த பேஷன்ஸ் இஸ் ரன்னிங் அவுட், அதில் சந்தேகமே கிடையாது. ஸோ இதற்கிடையில் இன்னைக்கு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் முன்ஜாமீன் கொடுத்துருக்காங்க. பாஸ்போர்ட்டை ஒப்படைக்கணும் அப்படின்றதையும் போலீஸ் விசாரணைக்கு ஒத்துழைக்கணுன்றதையும் அவங்களுக்கு கண்டிஷன்ஸாகவும் போட்டிருக்காங்க. ஆனால் செந்தில் பாலாஜியை தொடர்ந்து துரத்திட்டே இருக்காங்களே சார், என்ன காரணம்? செந்தில் பாலாஜிக்கிட்டையும் விஜய் கிட்டையும் தான் நீங்கள் இந்த கேள்வி ரெண்டு பேருக்கும் அப்படி என்ன முன்ஜென்மத்து பகை ஏதாவது இருக்குதா அப்படின்னு. இல்லை, யார் வந்தாலும் டார்கெட் செந்தில் பாலாஜியா இருக்காரு. அண்ணாமலையா டார்கெட் செந்தில் பாலாஜி, டார்கெட் கலர்ஃபுல் லீடர் அவர் வந்து இதில் சந்தேகமே கிடையாது. ஏதோ சம் கவர்ச்சி, ஏதோ சம் சாம் இருக்குது அவருக்கு. சம்திங் விச் இன் ஹிம் விச் அட்ராக்ட்ஸ் ஆல் தீஸ் ஆக்ஷன்ஸ். 2015 அமைச்சரவையிலேருந்து ஜெயலலிதா அவரை எடுத்தாங்க. அதுக்கு பிறகு அமைச்சர் ஆக்கல. பட் எம்எல்ஏ ஆனார். டிடிவி டீமில் அவர் முக்கியமான ஆளாக இருந்தார். அதன் பிறகு ஸ்டாலின் கிட்ட வந்தவர் இஸ் ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் மினிஸ்டர்ஸ். 15 மாதம் ஜெயிலில் இருந்தப்போ கூட வந்து அவர் ஒரு தியாகம் பெரிதினார் ரிலீஸ் ஆனப்போ ஸ்டாலினை. லெட் டவுன் பண்ணலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 80 நாளில் 4 முக்கியமான கேசஸில் வந்து அவர் பேர் அடிப்படுது. பட் சம்ஹவ் வாஸ் ஏபிள் டு ரிகல் அவுட். தப்பிச்சுக்கிட்டே தான் இருக்கார். ஒன்று அந்த சிபிஐ டிரான்ஸ்ஃபார்மர் 397 crore சிபிஐ கேஸ் ஹைகோர்ட் ஆர்டர் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஸ்டே வாங்க பார்த்தாங்க. பெட்டிஷன் வாஸ் டிஸ்மிஸ்டு. அந்த கேஸ் ஒன்று இருக்குது. அப்புறம் இந்த எம்எல்ஏ போச்சிங் கேஸ் ஒன்று இருக்குது. அப்புறம் இப்போ இந்த கேஸு டாஸ்மாக் கேஸ். அப்புறம் தெர் இஸ் ஒன் மோர் கேஸ். ஸோ 4 cases இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன் இன்னைக்கு வந்து. பட் த ஸ்பீட் இன் விச் ஹி வாஸ் ஏபிள் டு கெட் ரிலீஃப் இன் சுப்ரீம் கோர்ட் இஸ் ரியலி சர்ப்ரைசிங். ஒரு காமன் மேன் வந்து ஹைகோர்ட்டில் வந்து ஈவன் இஃப் இஸ் பவர்ஃபுல், ஹைகோர்ட்டில் பெயில் டிஸ்மிஸ் ஆகுது, ஏபி டிஸ்மிஸ் ஆகுதுன்னா சுப்ரீம் கோர்ட்டில் போய் அப்ரோச் பண்ணி வாங்குறதுக்கு ஐ திங்க் 2 to 3 weeks ஆகும் மினிமம். பட் செந்தில் பாலாஜி 24 hours was able to get a relief. The speed in which things moved is really surprising. அதாவது நேற்று வந்து ஆர்டர் வந்து 1/2 hourல கபில் சிபலும் முகுல் ரோத்தகியும் மென்ஷன் பண்ணுறாங்க. சிஜே வந்து நாளைக்கு நான் எடுத்துக்கிறேன்றாரு. இன்னைக்கு காலையில் வந்தப்போ ஒன் ஆஃப் த ஜட்ஜஸ் ஜஸ்டிஸ் மோகனா, நான் அவர் கேஸை ஆல்ரெடி ஹேண்டில் பண்ணியிருக்கேன், ரெக்யூஸ் பண்ணுறோன்னா நோ ப்ராப்ளம், சாட்டர்டே சண்டே வருது, அதனால் இன்றைக்கே கேட்டோன்னு 1 o'clock பெஞ்சை வந்து சிஜே வந்து கான்ஸ்டியூட் பண்ணுறாரு. தெரிஞ்சு போச்சு. நேற்று அவங்க ஹியர் பண்ணும்போதே நாளைக்கு எடுக்கிறப்பவே தெரிஞ்சிச்சு இன்னைக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு. பட் ஐ திங்க் சுப்ரீம் கோர்ட் வில் ஆல்வேஸ் கிவ் இமிடியேட் ரிலீஃப். அதையும் நம்ம பார்க்கணும். ஜென்ரலி சுப்ரீம் கோர்ட் வில் கிவ் இமிடியேட் ரிலீஃப். தட் இஸ் வை சுப்ரீம். அதுவும் இந்த இடியோட அந்த அராஜக போக்குல இருந்தே அவங்க கொஞ்சம் இதுல கொஞ்சம் வந்துட்டாங்க. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா 93 வந்து ஜெய்னவாலா கேஸ்ல வந்து கரப்ஷன் கேசஸ் ரொம்ப சீரியஸா ஒரு 20-25 years பார்த்த சுப்ரீம் கோர்ட். மர்டர்ஸை விட கரப்ஷன் கேசஸ் ஆர் மச் மோர் வர்ஸ். இட்ஸ் லைக் கேன்சர் affecting the society. ஸோ மர்டர் கேசஸில் கூட ரிலீஃப் கொடுக்கலாம், இதில் கரப்ஷன் கேசஸில் ரிலீஃப் கொடுக்கக்கூடாது. பெயில் அண்ட் ஆன்டிசிபேட்டட் பெயில்லாம் வந்து ஸ்ட்ரிஞ்சண்ட்டாக இருக்கணும்னு சொன்ன சுப்ரீம் கோர்ட்டு த வே இன் விச் இட் இஸ் நவ் ஹேண்ட்லிங் திங்ஸ் பார்க்கும்பொழுது நீங்கள் சொன்ன மாதிரி இடி கேஸில் வந்து அந்த சஃபகேஷன் வந்த பிறகு டர்ன் அரவுண்ட் ஆகுது. உங்களுக்கு நேற்று நடக்கும்போதே தெரியும் இன்றைக்கி வந்து அவர் ரிலீஃப் கிடச்சிடும் அவருக்குன்னு. எனவே அவங்க பாஸ்போர்ட்டை ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க, அவர் ஒத்துழைக்கலைன்னா யூ கேன் ஸ்டில் அப்ரோச்சஸ் அப்படின்றாங்க. எதிர்த்தரப்பில் டாப் லாயர்ஸ் அப்பியர் ஆகும்போது தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து
தட் மச் ஈக்குவலி. குரு கிருஷ்ணகுமார் ஒரு லாயர் பேராக இருந்தார். அந்த இப்போ வந்து முகுல் ரோத்தகி தான் வந்தார். சிபல் வரல, நேற்று கபில் சிபல் மென்ஷன் பண்ணா இன்னைக்கு வரல போல. when a person like முகுல் ரோத்தகி is on the other side னா இந்த பக்கம் அது ஈக்குவலாக இருக்கணும். யாரும் இல்லைன்னும் போதே கவர்மெண்ட் knows it very well is going to get a relief. செந்தில் பாலாஜிக்கும் இவங்களுக்கு ஆக்சுவலி சார் அது அங்கே ஒரு பிரச்சனை இருக்கு. நான் பர்சனலி விசாரிச்ச வரைக்கும் என்னன்னா, யாரெல்லாம் நீங்க இப்ப டிவிக்கு என்கேஜ்மெண்ட் ட்ரை பண்றாங்களோ அவங்களா தே க்ளோஸ்லி ஒர்க் வித் டிஎம்கே ஏலியர். எஸ், இன்க்ளூட் இப்ப காங்கிரஸ் எக்ஸப்ட் அபிஷேக் சிங்வி. அவரை தவிர இவங்களால வேற யாரையும் எடுக்க முடியல. அவரே இந்த அவர் வந்து இவங்களுக்கு பல விவகாரங்கள்ல உதவுனவர், டிஎம்கேக்கு உதவுனவர். அப்ப அவங்களுக்கு வந்து அந்த ஒரு தயக்கமும் டெல்லியில நிறைய லாயர்ஸுக்கு இருக்கலாம். இது வந்து நீங்க வந்து எல்லா லாயர்ஸுக்குமே இவங்க அந்த கண்டினியூஸாக ஒரு 7-8 இயர்ஸ் டிஎம்கேவோட க்ளோஸாக ஒர்க் பண்ண லாயர்ஸ், முகுல் ரோத்தகி ஆகட்டும், சிபல் ஆகட்டும், அபிஷேக் மனு சிங் ஆகட்டும், இவர் அவர் பேர்னா ராகேஷ் திரிவேதி, அப்புறம் இந்த அமிதாப் ஆனந்த் நேர ஒருத்தர் இருக்கார் அவர். ஸோ மெனி லாயர்ஸ் எக்ஸப்ட் ஹரிஷ் சால்வே இவங்க எல்லாருமே ஒர்க் பண்ணவங்க தான் அவங்களுக்கு. எனவே சுப்ரீம் கோர்ட் லாயர்ஸ் ஆர் வெரி காஸ்ட்லி. நீங்கள் வந்து அண்ட் சுப்ரீம் கோர்ட் லாயர்ஸ் வந்து மோர் தேன் த லா தே நோ த ஜட்ஜ்னு வாங்க வந்து. சி வெரி இன்ட்ரெஸ்டிங் திங் வந்து த ஸ்பீட் இன் விச் செந்தில் பாலாஜி காட் த ரிலீஃப் இருக்குல்ல. மார்க்கண்டே இப்போ வரைக்கும் வர முடியல. அமேசிங். அதாவது 1/2 hour மென்ஷனிங், 24 hours ரிலீஃப். எனவே லா இஸ் லா. நம்ம சுப்ரீம் கோர்ட் நம்ம ஒன்றும் பேச முடியாது. இட்ஸ் பேசிக்கலி அ பொலிட்டிக்கல் ஃபைட். ஆனால் அதை வந்து நீங்கள் இதில் ஏன் கஸ்டோடியல் வேணும்னு கேட்குறீங்கன்றதும் ஒரு கொஸ்டினாக இருக்குது. இப்போ இந்த கேஸே பார்த்தோன்னா ப்ராக்டிகலி ஸ்பீக்கிங் இது வந்து ஒரு டாக்குமெண்ட் பேஸ்டாக அதை பண்ண வேண்டிய கேஸ். நீங்கள் ஒருத்தர் கஸ்டடி இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாத்துக்கும் டாக்குமெண்ட் இருக்குது. அதை ப்ராப்பராக வெரிஃபை பண்ணி கோர்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஒருத்தரை பிடிச்சிடலாம். ஈவன் சுப்ரீம் கோர்ட்டே அதை கேட்டிருக்கு. நீங்கள் இதில் நீங்கள் கஸ்டடி இருக்க அவசியமே இல்லை. எல்லாமே நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறதை பார்த்தா உங்ககிட்ட ஒரு டாக்குமெண்ட் இருக்குது, அதுக்குள்ளே எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்குது, அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இது தாங்கன்னு சொன்னால் போதும். இதுக்கு ஏன் கஸ்டடி? The nature of the case is to a large extent, very large extent, documentary in nature. So why do you want a custodial interrogation? That's up to the investigative officer and the agency to decide. The Supreme Court cannot decide. Correct. Supreme Court cannot decide whether you need a custodial interrogation or not. The Supreme Court gives only an opinion. If the IO decides, nobody can. அதே மாதிரி ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணுன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்ல முடியாது. பண்ணாதன்னு சொல்லி டெம்பரரி ரிலீஃப் கொடுக்கலாம். பட் பெர்மனெண்ட்டாக நீ உன்னை அரெஸ்ட் பண்ணு நீங்கள் சொல்ல முடியாது. அந்த கேஸ் தான் உங்களுக்கு அந்த போன வருஷம் ஒரு கேஸ் வந்தது மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து ஒரு சர்விங் ஏடிஜிபியை வந்து ஒரு சின்ன பையனை 17 வயசு பையனை வந்து ஏதோ ஒரு லவ் மேட்டரில் அப்டக்ட் பண்ணாங்க அப்படின்னும் போது தட் ஒரு இது யாரோ ஒரு பாலிட்டிஷியனும் நடந்தது தான். அப்போ அந்த பாலிட்டிஷியனை விட்டுட்டு அந்த ஏடிஜிபி அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் ஆர்டர்டு. சுப்ரீம் கோர்ட்டுக்கு அவர் போனப்போ the Supreme Court judge who heard the case said, I am in the profession for 20+ years as a judge and both as a lawyer, more than 20 years. I did not know that the judge has this much power to order an arrest. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஜெயராம்னு ஒரு ஏடிஜிபி யாரோ ஒரு சின்ன பையனை வந்து ஜுவனை இல்லாமல் 17 வயசு பையனை வந்து ஏதோ லவ் மேட்டரில் அப்டக்ட் பண்ணாங்கன்னும் பொழுது அந்த பாலிட்டிஷியனை வந்து நான் வந்து மக்கள் பிரதிநிதி, அவரை வந்து நான் அரெஸ்ட் பண்ண சொல்ல மாட்டேன், வேற இஸ் அ பப்ளிக் சர்வெண்ட், அரெஸ்ட் ஹிம் அப்படின்னு சொன்னப்ப அவர் அப்பீலுக்கு போனப்ப சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜோட வார்த்தை இது. நான் இவ்வளோ வருஷமா 20 வருஷமாவோ என்னமோ மோர் தென் தட் இருக்கேன். ஐ டிட் நாட் நோ தட் த கோர்ட் ஹஸ் திஸ் மச் பவர்னா. ஸோ சுப்ரீம் கோர்ட் இஸ் சுப்ரீம் கோர்ட், ஸோ மெனி வேர்ட்ஸ் இட் வில் ஸ்பீக். ஆனால் ஒன்று மட்டும் உறுதி மனோஜ், இந்த ஸ்பீட் இன் விச் செந்தில் பாலாஜி ரியலி அ கிரேட் பாலிட்டிஷியன் தான். ஏன்னா யாராலையுமே சாதிக்க முடியாது. ஐ திங்க் இது ஜெயலலிதாவோட கேசஸ் தான் எனக்கு ஞாபகம் வருது. ஒன் ஆஃப் த மோஸ்ட் நம்பர் 1 பாலிட்டிஷியன் இன் இந்தியா வாஸ் யூஸ்ட் ஆர் அப்யூஸ் த ஜுடிஷியல் சிஸ்டம் டு அ லார்ஜ் எக்ஸ்டென்ட் வந்து ஜெயலலிதா. இன்ஃபேக்ட் 96 ஐ டிட் அ ஸ்டோரி, த ஒன்லி பாலிட்டிஷியன் இந்தியா வாஸ் எல்லா டாப் லாயர்ஸோட சர்வீசஸையும் அவங்க யூஸ் பண்ணாங்க. டாப் இன்க்ளூடிங் நாரிமன், ஃபலி நாரிமன், ஜி ராமசாமி, ராம்ஜெத் மலானி, கபில் சிபல், அபிஷேக் சிங்வி, ஹரிஷ் சால்வே. அந்த ஃபீஸ் மட்டுமே ஒரு 100 crores. நாகேஸ்வர் ராவ் ஜட்ஜா, அந்த அம்மாவுக்கு அப்பீர் ஆனா ஜட்ஜா கூட ஆனாங்க. அதுக்கு அடுத்தபடியா வந்து நம்முடைய அருமை நண்பர் செந்தில் பாலாஜி. வெரி இன்ட்ரெஸ்டிங் பாலிட்டிஷியன். நம்ம இந்த கேசஸ்ல ஒரு நாள் பேசுவோம் இதை பத்தி நம்ம பேசுவோம். எனவே கவர்மெண்ட் இஸ் அஃப்ரேட் ஆஃப் செந்தில் பாலாஜி. ஒன்று இப்போ வந்து கிட்டத்தட்ட 80 நாள் ஆக போகுது.
2 ரவுண்டு என்னமோ சண்டை, 2 ரவுண்டு சண்டை பிட்வீன் த சீஃப் மினிஸ்டர் அண்ட் செந்தில் பாலாஜி. 2 ரவுண்ட்லயும் செந்தில் பாலாஜி ஜெயிச்சிட்டார். செந்தில் பாலாஜி 1, விஜய் 0. விஜய் 2-0 இது 2-0 வேற. பார்க்கலாம். ஓகே ஓகே சார், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அடுத்தடுத்த அமர்வுகளையும் பேசுவோம். நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி. நன்றி.